கடமைகளை முடிக்கும் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்மளுக்கு கடன் இருக்காது. அதே சமயம் கடன் இருந்தால்தான் பிறப்பெடுக்கவே முடியுது மனித பிறப்பே. இந்த கடனுக்கும் மாதுளைக்கும் சம்பந்தம் உண்டான கிடையாது. உங்களுக்கு செல்வ நிலை வரும், அதை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியலன்னா மகாலட்சுமி வந்தும் அதை பயன்படுத்த தெரியாத மாதுளை வச்சுருப்பாங்க. சில வீட்டில் அதில் குச்சிகள் மட்டும்தான் இருக்கும், இலைகளின் அளவு குறைஞ்சிருக்கும். சில வீட்டில் பூக்களின் அளவு குறையும். சில வீட்டில் காய்கள் 1-2 காய் தான் காய்க்கும். மாதுளை செடியை மட்டும் வச்சுரா பத்தாது, அது இலைகளுடன் பூக்களுடன் நல்ல செழிப்பான தோற்றத்துடன் இருந்தால் தான் அது உங்கள் மகாலட்சுமியுடைய வசியத்துக்குரியதாக இருக்கும். எலுமிச்சம்பழத்தில் முள் இருக்குது, மாதுளையிலும் முள் இருக்குது, அதே மாதிரி ரோஜாலேயும் முள் இருக்குது. ஆனால் இந்த எலுமிச்சம்பழம் ரோஜா இந்த முல்லை பூ பறிக்கும்போது உங்கள் கையில் குத்தும். கொய்யாமரம், மாதுளை, மாம்பழம் இதெல்லாமே நமக்கு நன்மை தரக்கூடிய மரங்களாக இருக்கிறது. இந்த செடிகளெல்லாம் சுற்றி நம்ம ஜீவராசிகள் எல்லாமே உட்கார்ந்துருக்கும். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எப்போவுமே நம்மளுடைய எபிசோட்ஸில் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். நேயர்களுக்கு அது சம்மந்தப்பட்ட சில கேள்விகளும் இருக்கும், சந்தேகங்களும் இருக்கும். அதனால தான் உங்களுடைய சந்தேகங்களை மனசுக்குள்ளேயே வச்சுக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கன்றதை எப்போவுமே நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அந்த மாதிரி நம்மளுடைய எபிசோட்ஸ் பார்த்து சில பேருடைய சந்தேகங்களை தான் இன்றைக்கு கேள்விகளாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேள்விகளுக்கான விளக்கங்களை தரதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க சித்தயோகி சிவதாசன் ரவி அவர்களுடைய மனைவியும் ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸினுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம். வாங்க அம்மாவை சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. செடிகள் பற்றி எப்போவுமே கேள்விகள் தீராது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாதுமா. மாதுளை செடி பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த எபிசோடில் ஒரு நேயருக்கான சந்தேகம் வேல்கீதா அப்படிங்கிற ஐடியிலேருந்து தான் வந்திருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, மாதுளை செடியுமே முள் போன்ற அமைப்புகள் உள்ள செடி தானே? சின்ன சின்ன முள் இருக்கும், ரொம்ப இருக்காது, ஆனால் இருக்கும். வீட்டில் முகப்பு பக்கம் மாதுளை இருக்கலாமா? வீட்டில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, கடன் அதிகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வடக்கு திசையில் மாதுளை மரம் இருக்குது, ஆனால் இதுவரை எந்த ஒரு வருமானமோ இல்லை நிம்மதியோ எதுவுமே இல்லை வீட்டில். வடக்கு பார்த்த வீடு வேற. இந்த விஷயத்தில் வடக்கில் வேறு எந்த ஒரு மரம் செடியும் கிடையாது, மாதுளை மரம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே நாம்ளே ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம மாதுளம் செடி வச்சாக்க நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும்னு. இதை ஆமோதிச்சு வேறு சில பேர் அனுப்பிச்சிருக்காங்க. எங்கள் வீட்டில் மாதுளம் மரம் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னேற்றம் இருக்குது, அந்த செடி வந்ததுக்கப்புறம் தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கும்போது இவங்க, அதாவது வேல்கீதா அப்படிங்கிற ஐடியிலேருந்து அனுப்பிச்சிருக்கிறவங்க மட்டும் இந்த அவங்க மட்டும் பாவம், அவங்க மட்டும் என்ன தப்பு செஞ்சாங்க? அவங்க வீட்லேயும் மாதுளை மரம் இருக்குது, கரெக்டாக வடகிழக்கில் வேற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வடக்க பார்த்த வீடுன்னு வேற சொல்லியிருக்காங்க, ஆனால் முன்னேற்றம் இல்லைன்னும் போது மனசு சங்கடமாக இருக்கும்லம்மா. அதாவது ஒரு வீடு மாதுளை மரம் வைக்கிறாங்க, அது ஒரு மேஜிக் அப்படின்னா ஓகே. அந்த மேஜிக் என்னென்னா, உங்களுக்கு கடன் இல்லாதவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரையாச்சும் ஒருத்தர் கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்காது. யார் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, லாஸ்ட் எண்டு கைகால் நரம்பெல்லாம் தளர்ந்து ரத்தம்லாம் சுருங்கி தோலெல்லாம் சுருங்கி நம்ம இருக்கோம் இல்லையா, அப்போ நம்மளுக்கு கடன் இருக்காது. அந்த கடன் நம்மளை நம்ம கொடுக்கவும் மாட்டாங்க. அப்போங்கும்போது அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது, நம்ம கடமைகளை முடிக்கும் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்மளுக்கு கடன் இருக்காது. அதே சமயம் கடன் இருந்தால்தான் பிறப்பெடுக்கவே முடியுது மனித பிறப்பே. கடனை அடைப்பதுக்காக தான் பிறப்பெடுத்திருக்கோம். அதனால தான் இந்த பூமியில் எல்லாருமே கடன் பட்டு தான் இங்கே இருப்பாங்க. பெரிய கோடீஸ்வரனா அவன் கடனாக தான் இருப்பான். அந்த கடனுக்கும் உங்களுடைய மாதுளைக்கும் சம்பந்தம் கிடையாது. மாதுளை கடனை அடைக்கும் நான் சொன்னது கிடையாது. மாதுளை செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும். உங்களுடைய செலவு அதிகமாக, உங்களுடைய செலவு வருமானத்தை விட அதிகமாக நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தால் அது கடனாக தான் வரும். செலவுகளுக்கு உள்ள வருமானத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி மாதுளைக்கு உண்டு, அது கொடுக்கறது. ஆனால் அந்த வருமானத்தை இழுத்து கொடுக்கக்கூடிய அந்த சக்தியான மாதுளையை வச்சுட்டு அதுக்கு மீறிய நான் செலவு பண்ணினீங்கன்னா அது கடனாளியாக தான் ஆவாங்க. அது அந்த செடி மேலே குத்தம் சொல்லவே முடியாது. அது மாதுளை செல்வத்துடைய அம்சம், மகாலட்சுமிக்குரியது. அவளோட அந்த பழம் பார்த்திங்கன்னா, மாதுளை கூடு பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளுக்கு முத்து முத்தாக கூடு லேயர் லேயராக இருக்கும்.
அது வந்து அந்த அமைப்பு வந்து நம்ம வந்து தேன்கூடு போன்ற ஒரு அமைப்புக்குரியது உள்ளுக்கு. அந்த அந்த அமைப்பு வந்து அவ்வளோ பெரிய நம்மளுக்கு செல்வ நிலையை கொடுக்கக்கூடியது. அதனால தான் உச்சிஷ்ட கணபதிக்கு மாதுளை அபிஷேகம் பண்ணுவோம். அவர் அழகு மேம்படுத்த செய்யக்கூடியவர். உச்சிஷ்ட கணபதி செல்வ நிலையை கொடுக்கக்கூடியவர். மகாலட்சுமிக்கு மாதுளை படையல் வைக்கிறது அவ்வளோ விசேஷமானது. இதெல்லாம் வைக்கும்போது அவள் அந்த மாதுளையை வச்சு எனக்கு வரலன்னு சொன்னால் அதுவும் நீங்கள் சொன்ன விதம் வந்து கடன் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானது. இந்த கடனுக்கும் மாதுளைக்கும் சம்பந்தம் உண்டான கிடையாது. உங்களுக்கு செல்வ நிலை வரும், அதை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியலன்னா மகாலட்சுமி வந்தும் அதை பயன்படுத்த தெரியாத அம்சத்துக்குரியதாக இருக்கும். அந்த வீடு அப்படி இருக்கலாம். அதனால் அந்த வீட்டில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கிய. பண வரவை எப்படி கையாளுறீங்க அது ரொம்ப முக்கியமானது. வெறும் மாதுளைக்கு செடியை வச்சுட்டு முன்னே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்லேயும் மாதுளை செடி வச்சு அதில் இதாகிடுச்சு. மாதுளை வைக்கும்போது அந்த மாதுளையின் வளர்ச்சியை வச்சு நீங்கள் சொல்லிடலாம், அந்த மாதுளையின் காய்களை வைத்து சொல்லிடலாம். அதனால் மாதுளை பூ நல்ல பூக்கும், நிறையா பூக்கும், நல்ல பச்சை பசேல்னு இருக்கும். வெயில் காலத்திலும் அதோடைய அந்த இலைகள் நல்ல பசுமையாக நல்ல செழுமையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் செல்வநிலை உயரதான் செய்யும். ஆனால் அந்த மாதுளைக்கு அந்த வளர்ச்சி இருக்குதாங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு. மாதுளை வச்சுருப்பாங்க சில வீட்டில், அதில் குச்சிகள் மட்டும்தான் இருக்கும், இலைகளின் அளவு குறைஞ்சிருக்கும். சில வீட்டில் பூக்களின் அளவு குறையும், சில வீட்டில் காய்கள் 1-2 காய் தான் காய்க்கும். மாதுளை செடியை மட்டும் வச்சுரா பத்தாது, அது இலைகளுடன் பூக்களுடன் நல்ல செழிப்பான தோற்றத்துடன் இருந்தால் தான் அது உங்கள் மகாலட்சுமியுடைய வசியத்துக்குரியதாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து மாதுளையில் முள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. முள் இருக்க செடிகளை நீங்கள் வைக்கக்கூடாது, இந்த செடியை வைக்க சொல்கிறீங்க அப்படின்னா இந்த முள் வந்து நீங்கள் பட்டோன்னா அப்படி நிறைய முள் மாதிரி, அதாவது ரோஜா முள் மாதிரி கிடையாது, கத்தாழை முள் மாதிரி கிடையாது. இந்த முள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய முள்ளாக தான் அவ்வளோ தெரியாது கைக்கு. இன்னொன்று வந்து இந்த ரோஜாவுக்கும் இந்த மாதுளைக்கு முள்ளுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். இப்போ நீங்கள் எலுமிச்சம்பழத்தில் முள் இருக்குது, மாதுளையிலும் முள் இருக்குது, அதே மாதிரி ரோஜாலேயும் முள் இருக்குது. ஆனால் இந்த எலுமிச்சம்பழம் ரோஜா இந்த முல்லை பூ பறிக்கும்போது உங்கள் கையில் குத்தும். அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தில் உள்ள பழத்தை பறிக்கும்போது கையில் குத்தும். அந்த முள்களினுடைய இது பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்கள் மாதுளை உள்ள முள் வந்து உங்களை எந்த இடத்துல டேமேஜ் பண்ணது கிடையாது. அழகாக தனியாக தொங்கும், நீங்கள் அழகாக பறித்து எடுக்கிற மாதிரி தான் அந்த முள் வந்து உங்களை டேமேஜ் பண்ணாது. இன்னொன்று வந்து மாதுளை இருக்கிற இடத்துல, அந்த மாதுளை செடி இருக்கிற இடத்துல வந்து அணில்கள் குருவிகள் எல்லாம் வந்து அந்த பழங்களை கொறிக்க வரும். மற்ற ஜீவராசிகளுக்கு உணவு கொடுப்பது போல் அந்த மாதுளை செடிகள் உணவு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த முள் அதிகமாக இருந்தால் ஜீவராசிகள் அதிகமாக அந்த மரத்தில் ஏறாது. இந்த மரத்தில் வந்து நிறைய ஜீவராசிகள் வந்து உட்காரும், அதே மாதிரி கூடு கட்டும். இந்த மாதுளை செடிக்கு அவ்வளோ விசேஷமானது உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த மற்ற செடியில் உள்ள முள்ளை விட மாதுளை செடி முள் வந்து ஆபத்தானது கிடையாது. ரொம்ப ரத்த வடையிற மாதிரி குத்த கிழிக்கிறது கிடையாது. அது வந்து ரொம்ப அதே மாதிரி இது வந்து ஜீவராசிகள் உட்கார்ந்து அந்த பழங்களை திங்கக்கூடிய அளவுக்கு அது வந்து எந்த பழங்களை வந்து திங்குதோ அந்த பழங்கள் ஃபுல்லாக நமக்கு நன்மை, அந்த செடி மரங்கள் நமக்கு நன்மை தரும். கொய்யா மரம், மாதுளை, மாம்பழம் இதெல்லாமே நமக்கு நன்மை தரக்கூடிய மரங்களாக இருக்கிறது. இந்த செடிகளெல்லாம் சுற்றி நம்ம ஜீவராசிகள் எல்லாமே உட்கார்ந்துருக்கும். அதாவது குயில் எல்லாமே நம்மளுடைய அணில் எல்லாம் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு செடி, உட்கார்ந்து கூடு கட்டிட்டு போகக்கூடிய செடியாக இருக்கும். அதனால் இந்த செடியில் லட்சுமி கடாட்சம் கூடியிருப்பது உண்மை. அது வந்து வைப்பதில் எந்த டவுட்டும் இல்லை, படாதீங்க. அது கண்டிப்பாக செழிப்பை தரும். அந்த செடியின் செழிப்பை வளப்படுத்துங்க, அவ்வளோதான். அந்த செடியை நம்ம நல்லா வந்து பராமரிக்கணும். அம்மா வடக்குல வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. வடக்கு வைக்க நல்லது. வடக்கு திசை நல்ல திசை. செடிகள் வைப்பதற்கு வடக்கு, மரங்கள் வைப்பதற்கு தெற்கு. அதனால வடக்கு திசையில செடிகள் இருக்கிறதுல பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க சொன்னீங்க வீட்டுல அதை கையாளக்கூடிய ஒரு தன்மை இல்லாம இருக்கலாம். கட்டாயமா மாதுளஞ்செடி வந்து செல்வத்தை ஈர்க்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. அதுக்கு நம்மளுடைய பதிவுகளே சான்று. நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க. வச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைச்சது, வேலை கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியான சில பதிவுகளும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அந்த செல்வ நிலை உயரல அப்படின்னா, ஏன்னா இப்ப செல்வ நிலை உயர்ந்ததுன்னா இவங்க சொல்ற மாதிரி அந்த கடனை கொஞ்சமா தீர்த்திருப்பாங்க. அதை ஹேண்டில் பண்ண தெரியலன்னு சொன்னீங்க இல்லையா? இல்ல, அவங்க செல்வத்தை வராம இருக்காதுங்க. மாதுளை வந்து அதை ஈர்த்து கொடுக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்றது? அதை வந்து அவங்க அதீதமான இப்போ ஒரு வருவாய்க்கு தக்கன செலவு. இப்போ நம்ம முன்வாசலை விட பின்வாசல் சிறிது தான் இருக்கும். முன்வாசல் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வாசல், நிலைவாசல் பெருசாக இருக்கும்.
பின்னால் பார்த்தீங்கன்னா குட்டி, அதாவது வரவு வந்து அதிகமாக இருக்கும், செலவு குறைவாக இருக்கும். இங்கே வரவு அதிகமாக இருக்கிற இடத்துல பெரிய வாசல் இருந்தாலும் உங்களுக்கு செலவு பண்ணுற வாசல் அதை விட பெருசாக இருக்கும். அதை பார்க்கணும். ஆமாம், அதை விட பெருசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னென்னா செலவு அதிகமாக போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வரவை விட செலவு அதிகமாக நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால் வீட்டினுடைய அந்த பின்வாசல் மட்டும் இல்லாமல் அந்த கிச்சன் பக்கத்தில் உள்ள டோர்களை அதிகமாக ஓப்பன் பண்ணி வைப்பது சிறப்பாக இருக்காது. அது அதிக செலவை ஆக்கி வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். இந்த தென்கிழக்கு மூலையிலையும் சரி, தெற்கு திசையில் உள்ள கதவு ஜன்னல்களை அதிகமாக ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. ஓகே, அதாவது வரது அப்படியே போயிடுற மாதிரி இருக்கும். சரிம்மா, நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க. நம்ம நேயர்களுக்கு எப்போவுமே நம்ம தீர்வு சொல்லாமல் இருந்தது கிடையாது. செல்வ வளம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே வந்து மாதுளை செடி வைக்கிறோம். நீங்களும் சொல்லிட்டீங்க மகாலட்சுமியோடைய அம்சம் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த கண்ட்ரோல் அவங்க கைக்கு வரணும். அதாவது வரவுக்கேற்ற செலவு பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா? ஏன்னா நீங்கள் நான் அதை சொன்னது, மாதுளையை அவங்க செழிப்படைய வைக்க சொல்லுங்க. மாதுளை செடியின் பேருக்கு இருக்கும். ஓகே, அதை நல்லா வந்து பராமரிச்சு நல்லா செழிப்படைய வைக்கணும். மற்றபடி அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதெல்லாம் முதல்ல வந்து கடன் வாங்கி செலவு பண்ணுற குணத்தை மாற்றணும். கடனை வந்து ஆசைகள் வந்து குறையணும். அவங்களுக்கு ஆசைகள் குறையணும், கடனை குறைக்கணும். இவங்களுக்கு ஆசைகள் அதிகம், கடன் அதிகமாகுது. அதனால வரவுக்கு மீறிய செலவுகள், அதுதான் அவங்களுடைய இது. திருப்தித்தன்மை இல்லாத தன்மை உள்ளவங்க மாதுளையை வச்சுட்டு எனக்கு செல்வம் வரல அப்படின்னாலே அவங்களுக்கு திருப்தி இல்லாத தன்மை. ஓகே, இவங்களுக்கு வந்து நான் பரிகாரம் சொல்வது அவ்வளவு சரி கிடையாது. மாதுளையை வந்து அவங்க பாதுகாக்கணும். முதல்ல அவங்க திருப்தி அடையணும். எனக்கு திருப்தியான வாழ்க்கை, திருப்தியா வாழ்றேன் அப்படிங்கிற தன்மை இருக்கணும். நம்ம மாதுளை செடியை வச்சோன்னே அந்த மாதுளை செடிகளை வந்து பணமோ காசோ கொளிக்காது, கொட்டாது, உழுக்காது. நம்ம வந்து அந்த பைசாவை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியல அவங்களுக்கு, அது தெரியலை. ஏன்னா அவங்களுடைய வார்த்தை மாதுளை வச்சுருக்கேன் என் கடன் அடையலை, அது கிடையாது. மாதுளை வச்சா கடன் அடையுங்கிற கான்செப்ட் கிடையாது. பணம் வரும், அதை மாதுளை வந்து பணத்தை கொடுக்கும். அதை நீங்கள் கையாள தெரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? நிச்சயமா. அப்போ வந்து மாதுளையை பராமரிங்கம்மா. உங்களுடைய கேள்விக்கான முக்கியமான பதிலே இதுதான். மாதுளை கட்டாயமாக பணத்தை ஈர்க்கும், அதில் சந்தேகமே பட வேணாம் நீங்கள். ஆனால் அம்மா சொன்ன மாதிரி மாதுளை செடியில் வந்து பூவோ இலையோ இல்லை அந்த பழமோ வந்து சரியான முறையில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைன்னா மாதுளை செடியை நல்லா வளமாக்குறதுக்கான முயற்சியை பண்ணுங்கள். நிறைய குச்சிகள் வந்து தோன்றக்கூடாது, குச்சிகள் மட்டும் நிற்கிற மாதிரி இல்லாமல், ஏன்னா சரியான திசையில் வச்சுருக்கீங்க, உங்கள் வீடும் சரியான திசையில் இருக்குது. அப்போ இரட்டிப்பாகவே உங்களுக்கு பணவரவு இருக்கணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத நீங்கள் உட்காந்து பேசி உங்களுக்குள்ளே முடிவு பண்ணுங்கள். அதுக்கும் முன்னாடி நீங்கள் மாதுளையை ஒழுங்காக பராமரிச்சிங்கனாலே அந்த செடியை இதற்கான வழிகளும் உங்களுக்கு தோன்றும். அதனால் கவலைப்பட வேண்டாம். எப்போவுமே நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை அடிக்கடி பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். நாங்கள் ஒரு சில கருத்துக்களை வந்து சொல்கிறோம், அதில் வந்து மற்றவர்களுக்கு, அதாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேறு விதமான கருத்துக்கள் தோன்றலாம். அதனால் அந்த விஷயங்களை மனசுக்குள்ளேயே வச்சுக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. கட்டாயமாக அதற்கான விளக்கங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம நேயருடைய கருத்துக்களுக்கு அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்கம்மா. நேயர் சார்பாக நன்றிகள் பல. நன்றி.